துடிக்கும் இதயம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பேப்பர்ல செஞ்ச இதயம் எப்படி துடிக்குதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு நமக்கு 1:3 என்ற விகிதம் கொண்ட அகலம் நீளத்துல ஒரு காகிதம் தேவை. இப்போ 8 சென்டிமீட்டர் அகலமும் 24 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு காகித துண்டை எடுத்துக்கோங்க. அத இந்த மாதிரி 2ஆ மடிச்சு மறுபடியும் திறங்க. அந்த நடு மடிப்புக்கு 2 பக்கமும் இருக்கிற காகிதத்தோட 2 மூலைகளும் நடு மடிப்பின் மீது படும்படியா இப்படி மடிச்சு விடுங்க. இப்போ உங்களுக்கு அம்புக்குறி போன்ற அமைப்பு உருவாகி இருக்கும். இந்த காகிதத்தை அப்படியே தலைகீழா திருப்புங்க. இப்போ நீங்க பாக்குற மாதிரி அந்த காகிதத்தோட 2 பகுதியையும் உட்புறமா நடு மையக்கோட்டுல மடிங்க. மறுபடியும் அந்த காகிதத்தை திருப்புங்க. இப்போ உங்களுக்கு தெரிகிற முக்கோணத்துக்கு கீழே உள்ள பகுதியை மடிச்சு 2 சின்ன முக்கோணங்களை உருவாக்குங்க. அந்த காகிதத்துல நடுவுல டைமண்ட் போன்ற அமைப்பு உங்களுக்கு தெரியும். நீங்க இப்போ மடிச்ச சின்ன முக்கோணத்தை திருப்பியும் திறங்க. இது போல நடுவுல இருக்கக்கூடிய முக்கோணத்தோட அடிப்பகுதிய மேல் பக்கமா தூக்கி மடிச்சு விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கோணம் மேல தூக்குன மாதிரி தெரியும். இப்போ உங்க காகித மடிப்புல தெரியக்கூடிய 5 முனைகளையும் மேல் நோக்கி மடிச்சு விடுங்க. உங்களுக்கு காகித மடிப்பு இதயம் போன்ற அமைப்புல இருக்கும். உங்களோட ஆள்காட்டி விரலின் நுனியையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி அந்த முக்கோணத்தை நீங்க முன்னும் பின்னுமாக இழுக்கும் போது அந்த இதயம் துடிக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த இதயம் எப்படி துடிக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க பார்க்குற இந்த முக்கோணத்தை நம் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் கொண்டு இப்படி பிடிக்கணும். இந்த சிறிய முக்கோணத்தை விரல்களை கொண்டு முன்னும் பின்னும் இப்படித்தான் இழுத்து விடணும். இந்த செயல்தான் இதயம் துடிக்கிற மாதிரி காட்டுது. இதுதான் ஒரு காகிதத்தை வச்சு துடிக்கும் இதயத்தை செய்யும் முறை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இதயத்தை இப்படி துடிக்க வைக்கலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்ளுவதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம். பாய் குட்டீஸ்.